சொல்லுவியா சொல்லுவியா சொல்லு சொல்லுவியா பொண்ண பேசுவியா ஒரு பொண்ண பேசுவியா கால விடு கால விடா கால விடா ஏய் கால விடா பொம்பளை பேசுவியா நீங்களே அசிங்கமா இருக்குல எப்படி நீ பேச ஒரு பொம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள எப்படி பேச ஏய் அடிக்காத 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 இரு. ஆபாசமாக வர்ணித்ததாக இரு இளைஞர்களை மடக்கி பிடித்து பெண்கள் வெளுத்த காட்சிகள் தான் இவை. பொம்பளை பேசுவியா எப்படா பேசுன நீ நின்ற நீங்களே அசிங்கமா இருக்குல எப்படி நீ பேச ஒரு பொம்பளை புள்ள எப்படி பேச சிதம்பரம் அருகே உள்ள மாரியப்பா நகரில் வசித்து வருபவர் ஆர்த்தி. இவர் தனது தோழியான பைபிகா என்பவருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலை இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றுள்ளார். அப்போது பைக்கில் வந்த இரு இளைஞர்கள் அவர்களை பின்தொடர்ந்து சென்று ஆபாசமாக வர்ணித்து திட்டி இழிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த இரு பெண்களும் தங்களை ஆபாசமாக பேசி இழிவுபடுத்திய இளைஞர்களுக்கு பதிலடி கொடுக்க பைக்கில் விரட்டி சென்றிருக்கிறார்கள். பல தெருக்களில் புகுந்து தப்பிக்க நினைத்த இளைஞர்கள் அங்குள்ள கோவில் ஒன்றின் அருகே பைக் சறுக்கியதால் இருவரும் கீழே விழுந்தனர். விரட்டி வந்த பெண்கள் அந்த இளைஞர்களை மடக்கி பிடித்து இனி இப்படி பேசுவியா என்று கேட்டு கன்னம் பழுக்க அடிவெளுக்க ஆரம்பித்தனர். பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்காமல் ஒன்றும் தெரியாதது போல முகபாவனை காண்பித்த அந்த இளைஞர் ஒரு கட்டத்தில் அவமானமாக இருப்பதாக கூறி முகத்தை மூடினாலும் அவரை விடாமல் தாக்கியதோடு அதனை வீடியோ பதிவு செய்து தனது இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த ஆர்த்தி சம்பவம் குறித்து சிதம்பரம் நகர போலீசாரிடம் புகார் அளித்தார். அசிங்கமா இருக்குல எப்படி நீ பேச ஒரு பொம்பளை புள்ள எப்படி பேச உனக்கு அம்மா இல்லையா அம்மா இல்லையா நீ தானே கூட வந்த என்ன சொன்னா சொல்லியா அரைஞ்சு இழுத்துரும் இழுத்து ஆர்த்தி அளித்த புகாரின் பேரில் போலீசார் பைக்கில் வந்த அந்த இரு இளைஞர்கள் மீதும் இரு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே அந்த இளைஞர்களை தாக்கிய வீடியோவையும் அதற்கு விளக்கமளித்த வீடியோவையும் ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்த நிலையில் சட்டத்தை கையில் எடுக்கலாமா என்று ஆர்த்தியை கண்டித்து சிலர் கமெண்ட் செய்திருந்தனர். அதற்கு ஆர்த்தி இதனை எதிர்கொள்ள தான் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். யார் தான் கேட்கறது எல்லாருமே இக்னோர் பண்ணிப்போம். எதுக்கு பிரச்சனை வேண்டாம், போலீஸ் போனா பிரச்சனை யார் தான் கேட்கறது, நம்ம கேட்போம்னு சொல்லி போனேன். கரெக்டாக கீழே தரு மாரியம்மன் கோயில் அந்த வளைவுல கரெக்டாக அந்த அம்பால தள்ளி விட்ட மாதிரி விழுந்துட்டாங்க. இறங்கி போய் கேட்குறேன், வீடியோ எடுக்காதீங்க மறைச்சிட்டேன் இப்படி சாரி அப்படி இப்படின்றானுங்க. இதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணவும் ரெடியாக இருக்கேன். ஸோ நாங்கள் போலீஸில் கேஸ் கொடுத்துட்டோம். இதை வந்து நாங்கள் டீல் பண்ண தான் போகிறோம். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, சின்ன பசங்க யாராவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கெட்ட வார்த்தைகளை எல்லாரும் கண்ணாப்பண்ணா திட்டிட்டு இருக்கீங்கன்னா நிறுத்திக்கோங்க. பாலிமர் செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் செல்வ கணபதி மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.